ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 2.1 ஹோம் தேட்டர் இதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் சந்தையில் வாங்கியிருந்தோம். அங்கே பேசும்போது வந்து 400 500 சொன்னாங்க. அப்படி இப்படி பேசி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இது வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கணும் நம்ம. ஆனால் இவ்வளோ கம்மியாக கிடைச்சிருக்காது. நம்ம நின்று பேசுறது தானே இருக்கு. பல்லவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அந்த இதுக்கு ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. இது வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் தூக்கி பார்த்தா ரைட்டாக இருந்தது. உள்ளார வந்து ஸ்பீக்கர் இருக்க மாதிரி தெரிஞ்சது. அந்த கான்செப்ட் தான் வாங்கினேன். எப்படியா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது ரெடி ஆகுமான்னு தெரியல. இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கிற ஒரே கான்செப்டுக்காக எல்லாம் பண்ணுறோம். இந்த ஹோம் தேட்டர் தான் நம்ம வந்து பல்லவர் சந்தையில் வாங்கியிருந்தோம். அதாவது இந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இது வந்து 2.1 அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மாடலு. இந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இங்கே ஸ்பீக்கரோட அந்த என்ன சொல்கிறது ஃபில்டர் இருக்குது. இந்த சைடு தான் ஸ்பீக்கர் வருது, ஓகேங்களா. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஊஃபரோட ஏர் வெண்ட் மாதிரி வரும். அதில் ஹோல்ஸ் இருக்குது. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது. அது லைட் எரிமான்றது தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்ன கான்செப்ட்னு தெரியல, பார்ப்போம். இங்கே ஒரு யூஎஸ்பி இருக்குது. இங்கே வந்து ஸ்கேனு, மோடு, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு பேஸ், வால்யூம், இது 2 இருக்குது. இங்கே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இதுதான் இதில் வந்து என்ன பிராண்டுன்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து லோக்கல் சைனா மேட் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க, இது என்ன பிராண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஆன் ஆஃப் சுவிட்ச் உடஞ்சி போயிருக்கு. ஏசி இன்புட் கொடுக்குற இடம் வந்து ஒரு ஹோல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுனா இது வந்து அந்த 2.2 ஸ்பீக்கருக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்குது. இது தெரிஞ்சு இதில் வேறு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்க்ரூ இருக்குது. 1 2 3 4 இத்தனை ஸ்க்ரூ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி, பட் வந்து ஃப்ரண்ட்டில் இவ்வளோ லூஸாக இருக்குது. இது என்னன்னு தெரியல, எனக்கு கீழே எங்கன்னா போட்டாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நான் வந்து பேக்கில் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்துடும். ஃப்ரைடே மறக்காமல் ஒரு புது வீடியோட வந்துடும். கண்டிப்பாக வந்து எல்லாம் பாருங்கள். இதில் ஓப்பன் பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆடிக்கிட்டே இருக்குது. உள்ள லைன் விட்டு போயிருக்கு. ஒன்று பண்ணி பார்க்கலாம், நம்ம செக் பண்ணலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் மட்டும் தான் கம்ப்ளைண்ட், இது மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுலேயே ட்ரான்ஸ்ஃபார்மரில். அதுக்கப்புறம் தான் நமக்கு இதில் வேறு என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், சின்ன பசங்க வந்து யாரும் இதை வந்து பெரியவங்களோட நாலேஜ் இல்லாமல் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டில் இது பண்ணுறதுனால இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ என்கிட்ட இது கொடுக்குறதுக்கு டேரெக்டாக ஒயர் இல்லை. இந்த மாதிரி ஒயர் எதனா இருந்ததுன்னா இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நமக்கு லைன் வந்து செக் பண்ணுறதுக்கு. இப்படி கொடுக்கும்போது ஒயர் இங்கே டச் ஆகாது. இதுக்குள்ளே ஹோல்டரில் வந்து இப்படி போய் அடைஞ்சிடும். இதே வந்து நீங்கள் எதனா ஜாயிண்ட் எதனா போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம கையில் போடும். இப்போ பாருங்கள், சேஃப்டியாக இருக்கா? ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், வால்யூம் வச்சு பார்க்கலாம். மோடு, ஆக்ஸு, எஃப்எம்,
ஸ்பீக்கரு ஒர்க் ஆகலையா இல்லை ஸ்பீக்கர் இல்லாதனால ஸ்பீக்கர் இல்லாதனால எப்படி இருக்கான்னு தெரில. பட் ஆச்சரியமாக இருக்குங்க. சென்சார்லாம் போட்டுருந்துச்சு. சென்சார்லாம் சும்மா வேறு எதனா இதில் வைக்கணுமா? ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. பட் இது மட்டும் ஆன் மட்டும் ஆகுது. இப்போ எஃப்எம்மில் தான் இருக்குது அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து ஆக்ஸு, எஃப்எம் இது ரெண்டும் தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லையே. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு தெரியலையே. இப்போ அடுத்தது நம்ம ஸ்பீக்கர் செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஸ்பீக்கர் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் இது பார்க்கலாம். ஓகேங்களா? கரண்ட் நம்ம சைடில் இருக்க ஸ்பீக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கரில் எந்த சவுண்டுமே இல்லை. அதில் என்ன லைன் விட்டுருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் செக் பண்ணிவிட்டு என்னன்றதை பார்ப்போம். ஸ்பீக்கர் கேப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்பீக்கரோட கேப்பு. ஆனால் ஸ்பீக்கர்லாம் நல்லா தானேங்க இருக்குது. ஏன் எதனாலன்னு தெரில. இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா லைன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உடனே தொடங்க. ஏன்னா இதில் ரிவர்ஸ் கரண்ட் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸ்பீக்கர் லைன் இங்கே இருக்குது. நல்ல ஒயிட்டு. ஆல்ரெடி ஏதோ சால்ட்ரிங் வச்ச மாதிரி தெரியுது ஸ்பீக்கர் லைனில். இங்கே பாருங்கள். லைன் விட்டு போய் எங்கேயோ மாற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம எப்படி ஸ்பீக்கர் லைன் கண்டுபிடிக்குன்னு தெரியலையே. ஊஃபரோட கனெக்ஷன் எதில் வருதுன்னு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஐசி கூட போயிருக்கலாம். நம்ம ஐசி செக் பண்ணிவிட்டு அது வேணால் நம்ம ரீசேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம போர்டில் வந்து போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம செக் பண்ண வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுது. ஓகேங்களா? இந்த ஐசி வந்து போயிடுச்சு. அதாவது எப்படின்னா நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு கனெக்டிவிட்டி மோடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை ஆன் பண்ணிட்டேன் பாருங்க, பஜார் சவுண்ட் வரும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம அந்த ஐசி செக் பண்ணும்போது இதில் வந்து இந்த எப்படி சொல்றது, இதில் வச்சு காமிக்கிறேங்க பாருங்க. புதுசுல இதில் இருக்குல்லையா, இதில் வச்சு செக் பண்ணால் எதில் செக் பண்ணாலுமே ஒரு வேல்யூ காட்டணும். ஓகேங்களா? அந்த சென்டர் பின் வர. இப்போ அதே மாதிரி நம்ம இதில் வச்சு செக் பண்ணுறோம் பாருங்க. இதை செக் பண்ணால் வேல்யூ காட்டல. சென்டரில் தான் அந்த சவுண்ட் வருது. இதில் செக் பண்ணால் வேல்யூ வருது. இதில் செக் பண்ணால் வேல்யூ வரல. இதுலேயும் வேல்யூ வருது. அப்படின்போது இந்த ரெண்டு பின்லையும் வேல்யூ வரலன்னும் போது இந்த ஐசி வந்து போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஐசி இருக்குது. இந்த ஹோம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.1. இப்போ அடுத்த ஐசி செக் பண்ணுறோம். அடுத்த ஐசியில் வேல்யூ வருது. அந்த ஒன்று மட்டும் வரல. அப்படி அந்த ஐசி போயிருந்ததுன்னா நமக்கு வந்து ஹோம் தேட்டருடைய ஊஃபர் சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ வந்து இந்த நம்ம ஐசியை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு வந்து எடுக்கும் இது. ஓகேங்களா? நம்ம வந்து அதில் இருக்க ஐசியை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அதில் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு அந்த பிளேட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்க, சாப்பிட்றேன். இங்கே போட்டிருக்கா, இது மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ போர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஐசி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐசியை வந்து அந்த ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணிட்டாங்க.
இந்த பிளேட் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ரிடக்ஷனுக்காக இந்த பிளேட் வச்சிருக்காங்க. இந்த பிளேட்ல வந்து இந்த ஐசி வந்து ஹீட் ஆகும்போது அதை வந்து இந்த பிளேட் தான் வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணும். அதனால தான் இதை வச்சிருக்காங்க. எல்லா போர்ட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் எடுத்தோம்னா இவ்வளோ வேலை இருக்கு. இதுக்காகவாச்சும் கொஞ்சம் கைட்டாச்சு. இதுக்காகவாச்சும் கொஞ்சம் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இவ்வளோ ஒர்க்கு எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து இது வந்து கழட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஐசியை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதாங்க இந்த ஐசி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? இப்படி வந்துருக்கு பாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கவலையான விஷயம்னா, இந்த ஐசி எடுக்கும் போது இதில் வந்து ஒரு லெக்கு வந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க, தெரியும், தெரியுதா? 4 இருக்கு, 1 இல்லை. அந்த ஒரு லெக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அதை வேற ரெடி பண்ணணும். இதுதாங்க இந்த பழைய இதில் வந்து ரெடி பண்ணும்போது வர பிரச்சனை. இப்போ லெக்கு போனதுனால என்ன பண்ணுறோன்னா, அது அந்த லேயர் வருது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த மேலே இருக்க இதே வந்து சுரண்டிட்டோன்னா இந்த லெக்கு வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பெயிண்ட் எடுத்துட்டோம்னா இது இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? இதை இங்கே இப்போ காட்டுற பாருங்க. இங்கே இந்த பெயிண்ட்டை சுரண்டிட்டோம்னா அதில் தான் அந்த லெக்கோட கனெக்ஷனு. அதை சுரண்டிட்டு நம்ம அதுலேருந்து சால்ட்ரிங் பண்ணும்போது லெக்குக்கு அந்த சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அப்போ கனெக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ஐசியை வந்து அதை வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். கொஞ்சம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நடந்ததை தான் சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதனால் இதெல்லாம் பழைய போர்டுன்றதுனால அது அப்படி தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஐசி வந்து இன்னாண்ட கொண்டு வந்தாச்சு. பாருங்க, இப்போ வந்து நம்ம ஐசி சால்ட்ரிங் பண்ணுறது தான் வேலை. ஐசி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷனை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னுட்டு. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு அந்த லெக்கு டேமேஜ் ஆன லெக்கை வந்து எதனா பண்ணணும். அந்த லெக்கை நம்ம ரெடி பண்ணாதான் அடுத்த சால்ட்ரிங் பண்ண முடியும். சால்ட்ரிங் பண்ண முடியல, அப்போ தான் ஐசி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒரு லெக்காக இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். ஒன்று வச்சாச்சு. அது சால்ட்ரிங் போது பார்த்து வைங்க, மற்ற லெக்கில் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. 2 3 4. இப்போ தாங்க அந்த லெக் இல்லாமல் இருந்தது இல்லையா, அது வைக்கப்படும். ஓரளவுக்கு வச்சுருக்கோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லெக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷனை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெக்கு பிடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஊஃபருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் கேட்குதுங்களா? சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆன் பண்ணாலே சவுண்ட் அது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ வந்து செட்டில் வந்து ஹோம் தேட்டரில் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்க, ஆக்ஸில் இருக்கு. இப்போ மோடு
வைப்ரேட் ஆகுது, சவுண்டு கேட்க முடியுது, ஊஃபர் சவுண்டு. அது மேலே எதாவது போட்டோம்னா நமக்கு தெரியும். தெரியுதுங்களா? ஓகேங்க, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு இது எப்படி வருதுன்றத பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆயிடுச்சு நம்ம 4.1 ஸ்பீக்கரு. இதான் ஒன்று சாங் தான் வந்து நம்ம ஒழுங்காக வந்து போட்டு காட்ட முடியல, மற்றபடி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊஃபர் உங்ககிட்ட என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை எதனா மாற்றணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்த உங்களை காட்டும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுக்கின்ற வரைக்கும் தான் பண்ணுறது. இந்த ஹோம் தேட்டர் ரெடி பண்ணுறது கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டு, பட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹோம் தேட்டர் வந்து நான் வச்சுக்க போகிறதில்ல. இந்த ஊஃபரு இது யாருக்குன்னா நான் கிவ் அவே பண்ணிடுவேன். யாருக்குன்னா சப்போஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்குன்னா இல்லாதவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.